அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஈஷா கார்ஸ் ராகுல் பேசுறேன். உங்கள் ராகுல் பேசுறேன். ஒரு புதிய வரவோட மீண்டும் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். நமக்குள்ள நிக்கிற வண்டி பாத்தீங்கன்னா ஹோண்டா சிட்டிங்க. இன்னைக்கு இந்த வண்டி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ என்ன, அதுவும் தமிழ் ரிவ்யூ பார்க்க போறோம். இதுல நிறை குறை என்ன, இந்த வண்டியோட விலை எவ்வளோ, எப்படி லோன் பண்ணி கொடுக்கலாம், இதை பத்தி பார்க்க போறோம். நம்ம எப்பயும் போல தான் 360 ஃபர்ஸ்ட் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த முன்னாடி நிக்கிற வண்டி பாத்தீங்கன்னா 2009 மாடலு, மார்ச் மாசத்து வண்டிங்க. வண்டி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கிடையாது, 2 ஓனரு, எஃப்சி கரண்ட்ல இருக்கு, இன்சூரன்ஸ் மட்டும் பார் ஆயிடுச்சுங்க. இந்த வண்டியோட நிறை குறை எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 360 வியூ பார்க்கலாம் வாங்க. ரைட் சைடு வியூ பார்க்கலாம் வாங்க. இதுதான் இந்த வண்டியோட ரைட் சைடு வியூ. டிரைவர் சைடு வியூ நல்ல கண்டிஷன்ல இருக்குது. வண்டியை பொறுத்த வரைக்கும் பாடி சைடு நல்ல குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லுவேன். வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத பாடி, டோர் ரீப்ளேஸ்மெண்ட், கிராஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. வண்டி பெயிண்ட் டச் பண்ணணும், ரீஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி எந்த ஒரு மைனஸும் இந்த வண்டியில் கிடையாதுங்க. வண்டி நல்லாவே இருக்குது. உங்களுக்கே ஃப்ரேமாகவும் நம்புறேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியாது, டென்ட் ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம எப்பயும் சொல்ற மாதிரி தான், சேஃப்டியில் ஃபர்ஸ்ட், டயர் த மஸ்ட். அந்த வகையில் இந்த டயர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு 75% இருக்கும். 4 டயர் ஈவனாகவே இருக்குது. டயர்ஸ் நல்ல கண்டிஷனில் இருக்கு. 4மே ஜேகே டயர் போட்டுருக்காங்க. டயர் வைஸ் ஓகே, நல்ல குவாலிட்டியா இருக்குது. வாங்க நம்ம போய் பேக் சைட் வியூ போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் நம்மளோட பேக் சைட் வியூ. பேக் சைட் வியூ அதே மாதிரி தான், உங்களுக்கு நல்ல ஃப்ரேமாவும் நம்புறேன். பேக் சைட்லேயும் எந்த ஒரு டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அதுவும் கிடையாது. பாடி ஷாப் போகணும் அவசியம் மேலே, ரீஒர்க் எதுவும் பார்க்க தேவையில்லை. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா TN07BC 4963 4963. இதுதான் வண்டி நம்பருங்க. வண்டி நம்பர் நல்லா இருக்கு. இது பியூர் பெட்ரோல் வெஹிக்கிள்ங்க. சரிங்களா, வாங்க லெஃப்ட் சைடு போய் பார்க்கலாம். இதுதான் இதோட லெஃப்ட் சைடு வியூ, கோ டிரைவர் சைடு வியூ. லெஃப்ட் சைடும் அதே மாதிரி தான், உங்களுக்கு ஆல் ஓவர் பாடி நல்ல கண்டிஷன்ல இருக்கு. பாடி சைடு எந்த ஒரு ரீஒர்க்கும் பண்ணணும் அவசியம் இல்லை. டாப்பும் அப்படித்தான், டோரு, பேக், ஃப்ரண்ட் டோரு, பேக் டோரு எல்லாமே அப்படிதான் இருக்கு. 4 டயர் ஈவனாக தான் இருக்கு. டயர் வைஸ் இந்த வண்டி 75% இருக்குது. பிளஸ் உங்களுக்கு பாடி நல்ல நீட்டாகவும் இருக்கும். எங்க எட்டு போனால் ஒரு ஜென்டலா இருக்கும். எதுவும் ரீஒர்க் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஃப்ரண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா பம்பர்ல ஸ்க்ரூ போட்டுருக்காங்க. இது உங்களுக்கு தேவைப்பட்டால் மாத்திக்கங்க, இல்லை ஓகே இதே கம்ஃபர்டபுளாக இருந்தால் விட்டுருங்க. வண்டி பாடி சைடு எது கை வைக்கணும்னு அவசியமே இல்லை. டச்சப் இருக்கும் அந்த மாதிரி எதுவும் பார்க்கணும் அவசியம் இல்லை. வண்டி பாடி சக்ஸஸ், நல்ல கண்டிஷனில் இருக்கு. வாங்க நம்ம எப்படி பார்க்குற மாதிரி இன்ஜின் ரூம் பார்க்கலாம். நம்ம ஆல் ஓவர் பார்த்தாச்சு, 360 பார்த்தாச்சு. வாங்க இன்ஜின் போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் நம்மளோட இன்ஜின் ரூம். இன்ஜின் உங்களுக்கு நல்ல ஷோவாக நம்புறேன். இங்கே வந்து பாருங்க, என்ஜின் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. இது பியூர் பெட்ரோல் வெஹிக்கிள்ங்க. ivtecனா பெட்ரோல் வண்டி. என்ஜின் நல்ல கண்டிஷன்ல இருக்குது. என்ஜின் பவரும் சூப்பராக இருக்கு. நான் டிரைவ் பார்த்தேன், நல்லாவே இருக்குது. ஏசி நல்ல கண்டிஷன்ல இருக்குது. ப்ளஸ் பேட்டரி நல்ல கண்டிஷன்ல இருக்கு. SF சோனிக் போட்டிருக்காங்க. பேட்டரி நல்ல கண்டிஷன்ல இருக்குது. என்ஜின் ரூம் வைஸ் நல்லா இருக்கு. ஃப்ரண்டேஜ் எதாவது அடிபடாத வண்டி, சுத்தமான வண்டி, நம்பி எடுத்துட்டு போகலாம் எங்கேயுமே. அந்த கண்டிஷன்ல நம்மகிட்ட இருக்கு வண்டி. ஆபராம் எதுவும் அடி வாங்கல, நல்லா பாருங்க, கிளியரா தெரியுது பாருங்க. வண்டி ஃப்ரண்டேஜ் எதாவது அடி வாங்காத ஒரு சுத்தமான வண்டி. ஃப்ரண்டேஜ் ஆபராம், பானட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பானட் காட்டுங்க பாருங்க. பானட் சைடு எந்த ஒரு அடியும் இல்லை. வண்டி நல்லா இருக்குது. இந்த இடத்துல ஒரு கவர், ஒரு ஹீட் பர்பஸ்க்காக ஒரு கவர் பண்ணியிருப்பாங்க. ஓவர் கவர் இருக்கும் பிளாக் கலரில். அது மட்டும் இல்லை, மிச்சப்படி நல்லா இருக்கு வண்டி. என்ஜின் இந்த ஹோண்டா சிட்டியில் நம்ம இன்ஜின் ரூம் பார்த்துட்டோம். பாடி ரைட்டு லெஃப்ட் எல்லாம் 360 வியூ ஃபுல்லாக பார்த்தாச்சு. வேற என்ன நீங்கள் ஆவல எதிர்பார்த்துருக்கிற இன்டீரியர்ஸ் தான். வாங்க நம்மள இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் நம்மளோட இன்டீரியர்ஸ். உங்களுக்கு நல்லா ஷோவாக நம்புகிறேன். இது பாருங்க, தான் இன்டீரியர்ஸ். வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ யூனிட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு சைட் மிரர் அட்ஜஸ்டபிள் யூனிட் இங்கே இருக்குது. பவர் விண்டோ பேபி லாக் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு சென்ட்ரல் லாக் வந்துடும். இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 92,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. தெரியும், உங்களுக்கு தெரியுது பாருங்க, 92,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ரிமோட் கீ ஒர்க்கிங்கில் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு சென்ட்ரல் லாக்கும் வந்துடும். ஆடியோ சிஸ்டம், ஏசி, 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துடும். வண்டி ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டுருக்காங்க. கிளியர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஃப்ளோர் மேட் ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இன்டீரியர் சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பீச் ஃபினிஷிங்கில் கொடுத்து லெதர் நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. மேலே அப்பல் சரி, அதே மாதிரி டர்ட்டியஸ்லாம் எதுவும் இல்லை, நீட்டாகவே இருக்குன்னு சொல்லுவேன். நல்ல கண்டிஷனில் இருக்குது. 92,000 கிலோமீட்டர் வண்டி சூப்பராகவே இருக்குது. இந்த வண்டி நம்ம இப்போ சிங்கிள் செல்ஃபில் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். வண்டி சிங்கிள் செல்ஃபில் அழகாக கிராங்க் ஆகுது. என்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த வண்டி என்ஜின் சரி குறைய சொல்ல முடியாது, என்ஜின் அருமையாக இருக்குது. அதே மாதிரி ஏசி அப்படித்தான்.
ஏசி நல்லா கூலிங்காக இருக்குது. நான் பர்சனலாக ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். அடிக்கிற வெயில நல்லா இருக்குது, நல்லா சில்லுன்னு இருக்குது. ஒரு ஊட்டி எஃபெக்ட் இருக்குது வண்டிக்குள்ள. கண்டிப்பாக ஏசி நல்லா ஃபீல் பண்ணலாம் அந்த வண்டியில். அதே மாதிரி வண்டியில் மிஸ்ஸிங் கமெண்ட் எதுவும் இல்லை. பெட்ரோல் வெஹிக்கிளில் பொதுவாகவே வந்து ஏசி போடும்போது மிஸ்ஸிங் கமெண்ட் அழகாகவே தெரியும். ஜர்க்கு வாங்கி ஓடுறது நமக்கு வண்டி ஓட்டுற ஃபீலே இருக்காது. ஆனால் இந்த வண்டியில் நல்லாவே இருக்குது. என்ஜின் சரி, ஏசி போட்டு ஓட்டும் போது எந்த ஒரு நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீலே ஆகலை. நல்லா இருக்குது டிரைவருக்கு ஓட்டுறதுக்கு. இன்னொரு 10 கிலோமீட்டர் ஓட்டலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏசி நல்ல கண்டிஷன் இருக்குது, கூலிங் நல்லாவே வருது. அதே மாதிரி ஜிசோனிக் ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட. காமிச்சிருங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இது தெரியுது பாருங்க, இது சார்ஜிங் போட்டு இருக்குது. உங்களுக்கு கப் ஹோல்டரு எல்லாமே இதில் இன்க்ளூடாக வந்துடும். பாட்டில் ஹோல்டரு, ஸ்பீக்கர்ஸு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதே பேக் சைடு வியூ. பேக் சைடு அதே மாதிரி தான். பேசஞ்சர் உட்காந்து போகும்போது அவங்களுக்கு பவர் விண்டோ சுவிட்ச் கொடுத்துட்றாங்க, கண்ட்ரோல் சுவிட்ச் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இன்டீரியர்ஸ் அதே மாதிரி தான். இதுவும் பேக் சைடும் எல்லாத்தையும் ஃபினிஷிங் நல்லா இருக்குது. பீச் ஃபினிஷிங் சூப்பராக போட்டுருக்காங்க. சீட் கவர்ஸ் நல்லாவே இருக்குது இன்டீரியர்ஸ். அதே மாதிரி மேலே அப்பல் சரிங்களா இருக்குது. அதே மாதிரி ஃபைல் ஸ்டோரேஜ் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டர் ஃப்ரண்ட்டில் இதில் கிடையாது, ஃப்ரண்ட்டில் அங்கே கொடுத்துட்டாங்க நமக்கு. இதில் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அங்கே தெரியும் பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்கில் பேசஞ்சர் உட்காந்து போகும்போது பிலிங் ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரெஸ்ட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா வயசானவங்க இல்லை ஒரு மாஸ்டர் சீட் உட்காரணும், ஓனர் உட்காந்து மாதிரி போகிறதுக்கு ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரெஸ்ட் நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். இதே நமக்கு 5 பேர் போகணும் அப்படின்னா இந்த ஹேண்ட் ரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். நம்ம எடுத்துக்கலாம். அது ஃபோல்டபுள் தான், ஃபிக்ஸ்டு கிடையாது. ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு இந்த பேக்கை க்ளோஸ் பண்ணிட்டு அவ்வளோதான், ஹேண்ட் ரெஸ்ட்டும் போயிடும் உங்களுக்கு. இந்த ஹோண்டா சிட்டியில் இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. என்ன மாடலு, எத்தனை ஓனரு, ரெண்டாவது ரைட்டு லெஃப்ட்டு பாடி எல்லாம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. என்ஜின் பார்த்தாச்சு, இன்டீரியர்ஸ் பார்த்தாச்சு, ஏசி எப்படி இருக்குது, நிறை குறை எல்லாமே பார்த்தாச்சு. ஈசா காசு கேட்குற விலை, நம்ம ஈசா காசு கஸ்டமர்களுக்கு கேட்குற விலை பார்த்தீங்கன்னா 2,60,60,000 கேட்குதுங்க. நிறைய வண்டிகள் இருக்குது நம்மகிட்ட. இந்த வண்டி ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம், 2,60,60,000. ஏன்னா நார்மல் டால்ஃபின் டைப் வண்டியே 2 லட்ச ரூபா 2,4 லட்ச ரூபா கேட்டுட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க மார்க்கெட்டில். இந்த டைப் வண்டி வந்து யாருமே இந்த ரேட் கம்மியாக கொடுத்ததில்லை. இதில் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, நேரில் வாங்க. அதையும் என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற கிளியராக. 2,60,60,000 ஈசா கார்ஸ் கோட் பண்ணுற ப்ரைஸுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வாங்கி கொடுத்துடலாம். திருப்பூர் கஸ்டமர் லோன் வாங்கி கொடுத்துடலாம். மறக்காமல் ஈசா கார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.